அனைவருக்கும் வணக்கம். இது வாமன் டிஎன்பிசி பயிற்சி மையம் தேனி. ஸோ நம்ம மாடல் எக்ஸாம் குரூப் 4க்காக மாடல் எக்ஸாம் வச்சுருந்தோம். ஸோ அதோட கொஸ்டின் டிஸ்கஷன் தான், மேக்ஸோட கொஸ்டின் டிஸ்கஷன் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணி உங்களுக்கு யூடியூப்பில் போட்டாச்சு. ஸோ அதோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது போக அந்த மீது மாடல் எக்ஸாம் நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி குரூப் 4 போகிறதுக்குள்ளே எக்ஸாம்ஸ் எழுதி பாருங்கள், செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ ரெண்டாவது டெஸ்ட்டு, செகண்ட் மாடல் எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ ஃபுல் மாடல் எக்ஸாமோட ரெண்டாவதோட மேக்ஸ் கொஸ்டின் தான் இப்போ நம்ம டிஸ்கஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் கியூபு, இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் மதிங்க, இது வந்து எக்ஸ் கியூபில் எக்ஸ் ஸ்கொயர், ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் -1, இங்கே வந்து எக்ஸ் + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதோட எல்சிஎம் என்னன்னு தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. எல்சிஎம் கேட்குறாங்க, ஹச்சிஎஃப்ஆ எல்சிஎம் என்ன கேட்குறாங்கன்றதை நீங்கள் தெளிவாக பார்க்கணும், ஓகே. ஸோ அப்போ எக்ஸ் கியூப் + 1 இது வந்து என்ன இருக்குது, ஏ கியூப் + பி கியூப் ஃபார்முலா இருக்குது இல்லையா. ஸோ ஏ கியூப் + பி கியூப் என்ன ஃபார்முலா, ஏ + பி a² - ab + b². ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்படியே விரிச்சு எழுதணும், ஓகே. ஸோ அப்போ என்ன வரும், எக்ஸ் + 1 x² - x + 1², ஓகே. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இதானது. அதுக்கடுத்து x² - 1 வந்து a² - b² ஃபார்முலா. ஸோ a² - b² வந்து என்ன ஃபார்முலா சொல்லுவீங்க, a² - b²னா a - b a + b, ஓகே. ஸோ இதுபடி எழுதணும். ஸோ அப்போ x - 1 × x + 1. ஸோ இதுதான் வந்து செகண்டோட விரிவாக்கம். மூணாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, x + 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இது வந்து x + 1 x + 1, ஓகே. ஸோ ரெண்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன காமனாக இருக்கோ அதில் ஹையஸ்ட் பவரை எடுத்துக்கோங்க. ஸோ காமனாக இருக்குது வந்து x + 1 காமனாக இருக்குது, இங்கேயும் x + 1 காமனாக இருக்குது, இங்கே x + 1 ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ அப்போ x + 1 ஹோல் ஸ்கொயர் ஹையஸ்ட் பவரில் காமனாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கடுத்து எது இல்லையோ அது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிக்கணும். இங்கே x + 1 எடுத்துட்டோம், ரிமைனிங் என்ன இருக்குது நம்மளுக்கு, x² - x + 1 இருக்குது. ஸோ கீழே இருக்கிற ரிமைனிங் வந்து x - 1 இருக்குது. ஸோ மற்ற எல்லாமே இதை எடுத்தாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எல்சிஎம், ஓகே. இதுதான் வந்து எல்சிஎம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ஃபார்முலா, அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இதை நீங்கள் போட முடியும். ஸோ அதனால் ஃபார்முலாவும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ ஹச்சிஎஃப் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 8 கொடுத்துட்டாங்க, ஓகே. ஸோ ஹச்சிஎஃப் வந்து 8. இவ்விரண்களில் எது அவ்விரண்களின் மீப்பேவாக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க, எல்சிஎம்மாக இருக்க முடியாது அப்படின்றாங்க. ஸோ எப்போவுமே எல்சிஎம் வந்து டிவைடட் பை ஹச்சிஎஃப், அது நல்லா புரிஞ்சுக்காங்க. எல்சிஎம் வந்து எப்போவுமே ஹச்சிஎஃபால் கண்டிப்பாக டிவைட் ஆகும், ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும். அப்போ கொடுத்துருக்க நம்பரில் வந்து எது ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகும் பாருங்கள். இப்போ ஹச்சிஎஃப் வந்து 8, 24 8ஆல் டிவைட் ஆகும், 48 8ஆல் டிவைட் ஆகும், 56 8ஆல் டிவைட் ஆகும், 60 மட்டும்தான் டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இதுதான் வந்து அந்த நம்பராக வந்து இருக்க முடியாது, ஓகே. ஸோ எல்சிஎமாக இருக்க முடியாதுன்றது 60 தான் எல்சிஎமாக இருக்க முடியாது. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், 280 நபர்கள் ஒரு விமானத்தில் 2 முறை பயணம் செய்கிறார்கள், ஓகே. ஸோ எனில் அவ்விமானத்தில் 1400 பேர் எத்தனை முறை பயணம் செய்வார்கள் கேட்குறாங்க. அப்போ 2 முறை, ஓகே. 2 முறைக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க, 280 பேர். ஸோ அப்போ ஒரு முறை கால்குலேட் பண்ணாலும் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 140 பேர், ஓகே. ஒரு முறைக்கு 140 பேர். ஸோ நம்மளுக்கு எத்தனை பேர் பயணம் செய்யணும், நம்மளுக்கு 1400 பேர்னால் எத்தனை முறை போயிருக்கணும், 10 முறை போனால் தான் 1000, அதாவது 140 × 140 இங்கே போட்டோம் இல்லையா, 140 × 10, ஓகே. ஸோ 10 பேர் போனால் தான் நம்மளுக்கு எவ்வளோ வரும், 1400 வரும். ஸோ அப்போ 10 முறை பண்ணால் தான் நம்மளுக்கு 1400. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 10, ஓகே. ஸோ ஒரு விவசாயிடம் எவ்வளோ வாத்துக்கள் இருக்குது, 144 வாத்துக்கள் இருக்குது, ஓகே. ஸோ அதுக்கு எவ்வளோ 28 நாட்கள் உணவு இருக்குது. அடுத்து 32 வாத்துக்களை வந்து விற்றுறாரு. ஸோ அப்போ -32 வாத்துக்களை விற்கப்படுகிறது. விற்கப்படுறதுனா அவர்கிட்ட எவ்வளோ இருக்கும், 112. இப்போ இந்த 112 வாத்துகளுக்கு உணவு வந்து எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்படியே ஒன்றும் இல்லை, டேரெக்டாக அப்படியே போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ 144 × 28 டிவைடட் பை 112, ஓகே. ஸோ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ கிடைக்கும். ஸோ x = 36 = எத்தனை வாத்துக்கள் எத்தனை நாட்கள்னு கேட்குறாங்கன்னா அந்த நாட்கள் தான் x = 36ன்றதான் உங்களுக்கு ஆன்சர். இது ஒன்றும் இல்லை, M1D1 ஒரு சம் பார்த்துருப்போம் இல்லையா, டைமண்ட் ஒர்க்கில் M2D2.
ஸோ அந்த மாடல் தான். ஓகே, ஸோ M1 D1 இது வந்து M1 எடுத்துக்கோங்க, இது வந்து D1 எடுத்துக்கோங்க, இது வந்து M2 D2 தான் நம்மளுக்கு வேணும். ஸோ இதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு இதை கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மெத்தட் தான். ஸோ அடுத்து வந்து ஒரு தனி வெட்டி சம் இருக்குது. ஸோ தனி வெட்டிக்கு ஃபார்முலா என்னது? SI = PNR. ஸோ தனி வெட்டி கூட்டு வெட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா மட்டும் வச்சு தெரிஞ்சாவே போதும், எல்லா சமயம் நம்ம போட்டு போயிடலாம். ஓகே, ஸோ அது SI தான் கேட்குறாங்க, தனி வெட்டி தான் கேட்குறாங்க. ஸோ 16,800 இன்ட்டு ஆண்டுக்கு எவ்வளோ % வட்டி விதம் 4னா இதுக்கு கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் 24, 25, 25/4. அந்த 4 நான் கீழே கொண்டு வந்துடுறேன். 9 மாதங்கள் அப்படின்றது நான் வருஷத்துக்கு ஆண்டிற்கு தான் வட்டி விதம் கொடுத்துருக்காங்க, அதனால் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 9/12. ஸோ அப்போ 100 ஃபார்முலாவில் இருக்குது. திரும்ப இங்கே ஒரு 4, இங்கே ஒரு 12. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது போட்டிங்கன்னா 4. ஸோ ஃபஸ்ட்டு 0 0 அடிச்சிருங்க, இந்த 0 0 அடிச்சிருங்க. அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ அதுக்கடுத்து இதை வச்சு இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 4 2. ஸோ இதை வச்சு அடிச்சிங்கன்னா 3, இங்கே ஒரு 4, திரும்ப இங்கே 4 அடிக்க முடியுமா? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 787.50. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 787.50. நீங்கள் அடிச்சுட்டு பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சரியாகும். ஸோ அதுக்கடுத்து எத்தனை ஆண்டுகளே 5600 ஆண்டு தனி வட்டி விதத்தில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துட்டாங்க? 5600 மொத்தம் அமௌண்ட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அமௌண்ட் வந்து 6720. ஸோ அப்போ SI = எவ்வளோ? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடச்சிடும். ஸோ வட்டி வந்து எவ்வளோ கிடச்சிருக்கு? வட்டி வந்துட்டு 1120. ஓகே, ஸோ வட்டி வந்து 120. ஸோ இப்போ நம்மளுக்கு 6 தெரியும், 6%. ஓகே, ஸோ என்ன தான் நம்மளுக்கு கேட்குறாங்க? ஸோ 1120. ஸோ 1120 = 5600 இன்ட்டு 6/6/n/100. 0 0 கேன்சல் ஆகிரும். ஸோ இங்கே இருக்க 56 இதை வச்சு அடிச்சிங்கன்னா 220. ஸோ இங்கே 6 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? இங்கே 3, இங்கே 10. ஓகே, ஸோ 10/3. அப்போ n = 3 1/3. 3 1/3 வரும். ஸோ ஒரு மரத்தின் தற்போதைய உயரம், ஓகே, ஒரு மரத்தின் தற்போதைய உயரம் 847, ஆண்டிற்கு 10% வளர்கிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு முன் அந்த மரத்தின் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆண்டுகளுக்கு முன் எவ்வளோன்றது தெரியாது. அதுக்கடுத்து என்ன செய்யுது? ஒவ்வொரு ஆண்டும் 10% என்ன செய்யுது? உயருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 10% உயருது. ஸோ இப்போ இருக்கிறது வந்து 847. ஓகே, ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதையும் அடிச்சிருங்க. ஸோ இங்கே 0 இங்கே 0 அடிச்சிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? X = 8700. இந்த 10 இங்கே போகும்போது 0 ஆயிரும். ஸோ கீழே வந்து 11 × 11. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ எவ்வளோ வருது? 700. சார் இங்கே 2 0, இந்த 2 0 தான் இங்கேயும் கேன்சல் ஆகிட்டு இங்கே 100 அப்படியே இருக்கும். ஓகே, இந்த 100 தான் இங்கே மேலே கொண்டு போகும்போது 2 0. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 700 கிடைக்கும். ஒரு அசலானது கூட்டி வெட்டி முறை 2 ஆண்டுகள் அதே போன்று 1.69 ஆகிறது எனில் வட்டி விகிதத்தை காண்கன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ சேம் தான். ஸோ B வந்துட்டு என்ன ஆகுதுன்னா 1.69 BM மாறுது. ஸோ நம்மளுக்கு கூட்டு வட்டியில் ஃபார்முலா தெரியும். அமௌண்ட் = என்னது? P × 1 + R/100 N. ஓகே, ஸோ அப்போ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு என்ன 1.69 சொல்லிட்டாங்க. 69 P அமௌண்ட் வந்து 1.69 B அப்படி வச்சுக்கோங்க, தெரியாது. ஸோ 1 + R வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது, /100 ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன செய்யணும்? பியும் கேன்சல் ஆகிருமா? ஸோ அடிச்சோன்னா 1. இது வந்து முழு நம்பரை மாற்றுறேன். ஸோ அப்போ 6/100 ஆயிரும். 169/100. 100ஆல் மேலேயும் பெருக்கிறேன். ஸோ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குன்னா 100 + R/100² இருக்குது. ஸோ 2 பக்கம் நான் ரூட் எடுக்கிறேன். இந்த பக்கம் ரூட் எடுக்கிறேன், இந்த பக்கம் ரூட் எடுக்கிறேன். ஸோ அப்போ ரூட் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிரும்? 13/10. இந்த பக்கம் எடுக்கும்போது அந்த ஸ்கொயர் போயிட்டு வெறும் என்ன வரும்? 100/R/100 இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்க இதையும் அடிச்சிட்டோம்னா 10 மட்டும் இருக்கும். இங்கிட்டு போகும்போது இந்த 10 இங்கே போகும்போது 130. 130 = 100 + R. அப்போ R = 30%. ஸோ அடுத்து ஒரு உருளையின் கன அளவு கொடுத்துட்டாங்க. ஸோ உருளையின் கன அளவு கொடுத்துட்டாங்க, அதன் உயரம் கொடுத்துட்டாங்க. உருளையின் வலைபரப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னது நம்மளுக்கு? R²
ஹச். ஓகே, ஸோ அது வந்துட்டு எவ்வளோ 448 பை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ பை கேன்சல் ஆயிரும். ஹச் கொடுத்துட்டாங்க 7. ஸோ அப்போ r² இன்ட்டு 7 = 448. r² இதை வச்சு இதை அடிச்சிங்கன்னா 6 2 4 64. ஸோ அப்போ r = 8. ஓகே, ஸோ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா உருளையின் வளைபரப்பு கேட்குறாங்க. ஸோ உருளையின் வளைபரப்பு ஃபார்முலா என்னது? பை 2πr/h. ஸோ அப்போ 2 இன்ட்டு பை இன்ட்டு வேல்யூ வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சம்மோட வேல்யூ வந்து பையில் கொடுத்துருக்காங்க. அப்போ பை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ பை இன்ட்டு ஆர் வந்து 8, ஹச் வந்து 7. ஸோ இதை பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 112 பை. ஓகே, வளைபரப்பு வந்து 112 பை. ஸோ அடுத்து உயரம் 2 மீட்டர் அடிப்பக்கம் 250 கொண்ட உருளையின் கன அளவை காண்க. உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னது? இப்போ சொன்னதான். உருளையின் கன அளவு =r²h. ஓகே, r²h. ஸோ இந்த உருளையின் உயரம் கொடுத்துட்டாங்க. h = 2. இந்த r² தான் அடிப்பக்கம். ஓகே, ஸோ ஒரு உருளையின் அடிப்பக்கம்ன்றது இந்த இருக்கு இல்லையா, இந்த வட்டம் தான் அடிப்பக்கம். ஸோ அதோட பரப்பு தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? 215 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ r² வட்டத்தின் பரப்பு ஃபார்முலா என்னது? r². அந்த தான் இது கொடுத்துருக்காங்க 250 அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு டேரெக்டாக நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணாவே போதும். 250 × 2 250 × 2 500. ஓகே, ஸோ 500 m3 சதுர மீட்டர் கியூப். மீட்டர் கியூப். ஸோ 8ஆம் வகுப்பில் உள்ள ஒரு கணித மன்றத்தில் 4 பேர் இருக்காங்க. யாராக இருக்காங்கன்னா MABH அப்படி 4 உறுப்பினர் உள்ளன. அவர்களை கீழ்கண்ட இது வந்து ஒரு ப்ராபர்ட்டி சம், நிகழ்தகவு சம். கணித மன்ற தலைவரை தேர்ந்தெடுப்பான நிகழ்வு. அப்போ 4 பேர்த்தில் ஒரு ஆள் தலைவர். அப்போ 4C1. ஸோ ஆன்சர் வந்து 4. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 4. ரெண்டாவது கணிதமன்ற தலைவர் மற்றும் உபதலைவர் தேர்தலுக்கான வாய்ப்புகள். ஸோ அப்போ ஃபஸ்ட் வந்து தலைவர் 4C1ல தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்ட்டு ஸோ மற்றும்ன்ற வார்த்தை வந்தாவே நிகழ்தகவு நம்ம என்ன பண்ணணும்? இன்ட்டுன்றது பண்ணணும். அல்லதுன்ற வார்த்தை வந்துச்சுன்னா நிகழ்தகவை ப்ளஸ் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஆள் தலைவர் போயிட்டார். அது போக மீத 3 பேர்த்தில் தான் ஒரு உபதலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ 3 C ல 1. ஸோ அப்போ 4 × 3 12. ஓகே, ஸோ உபதலைவர் தலைவர் தேர்தலுக்கான நிகழ்தகவு வந்து 12. வெறும் தலைவர் மட்டும்னா 4. ஸோ அப்போ 4,12 தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் கணக்கெடுப்பு 64 பேர் கணிதம், 94 பேர் கணிப்பொறி அறிவியல், 58 பேர் இயற்பியல் பாடங்களை கற்கின்றன. 28 பேர் கணிதமும் இயற்பியலும், 24 பேர் கணிதமும் கணிப்பொறி அறிவியலும், 22 பேர் கணிப்பொறி அறிவியலும் இயற்பியலும் மற்றும் 14 பேர் 3 பாடங்களும் கற்கின்றன. கணக்கெடுப்பு கலந்து கொண்ட ஒரு பாடத்தை மற்றும் ஒரு பாடத்தை மற்றும் கற்பவர்களை மாணவர்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு இது என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தமாக இருக்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி 3 பேர் இருக்கிறத இவங்க இங்கே கணிதம் இயற்பியல் இவங்களாம் பண்ணிட்டாங்க. இதில் வந்து சிங்கிளாக ஒரு பாடம் மட்டும் கற்றுக்குறாங்க இல்லையா. ஸோ அவங்க மட்டும் எத்தனை பேர் அப்படின்றதான் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் 64 பேர் கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இந்த 64 பேரில் இதுவும் கலந்துருக்கு. 28 பேர் கணிதமும் இதுவும் கலந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுவும் கலந்து உள்ள இருக்குது. ஸோ அப்போ மேக்ஸ் மட்டும் தனியாக எத்தனை பேர் கற்றுக்குறாங்கன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ அப்போ n ஆஃப் மேக்ஸ் = மேக்ஸ் மட்டும் நம்மளுக்கு எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணிதம் மட்டும். ஸோ n ஆஃப் மேக்ஸு மைனஸ் இது வந்து கணிதம் மட்டும் 64 பேர் இருக்காங்க. மைனஸ் n ஆஃப் m இன்ட்டு b. ஓகே, கணிதமும் இயற்பியலும் கற்றுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து கணிதமும் கணிப்பொறி அறிவியலும் கற்றுக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அப்போ ப்ளஸ் n ஆஃப் m வெட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, ஸோ இது தனியாக இருக்காங்க. ஸோ அடுத்து இயற்பியல். அடுத்து 3 இது வந்து இது க்ளோஸ் பண்ணிடணும், ஏன்னா இது மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்து மைனஸ் 3மே கற்றுக்குறாங்க. n ஆஃப் m வெட்டு b வெட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். இவங்க 3 பேரும் கற்றுக்குறாங்க. ஸோ அப்போ இது வந்து மைனஸ், இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே ப்ளஸ் 14 இருக்கும். ஸோ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 24 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மட்டும்னா 60 பேர், சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்னா 22 பேர். இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 24 60 22. ஸோ இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா 106. இந்த 106ன்றது தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு. ஸோ நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு ஃபார்முலா என்னது? நம்மளுக்கு மொத்தம் வந்து 704 கொடுத்துட்டாங்க. ஸோ வலைபரப்புக்கான ஃபார்முலா 2/r
h is equal to 704. ஸோ h உயரம் கொடுக்குறாங்க 8. ஸோ அப்போ 2 into 22/7 into r into h வந்து 8. ஸோ 8 equal to 704. ஸோ இதை டெரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், r கிடச்சிரும். ஸோ ஆரோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 14. ஓகே, ஸோ ஆரோட வேல்யூ வந்து 14. ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, கன அளவு கேட்குறாங்க. ஸோ கன அளவுக்கு டேரெக்டாக 5r² h கன அளவு போயிங்கன்னா 5r². ஸோ அப்போ 22/7 into 14 into 14 into 8. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 2. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 49/28. ஆன்சர் வந்து 49/28. ஸோ அடுத்து வந்துட்டு மீப்பது பொது காரணி கேட்குறாங்க. ஸோ மீப்பது பொது காரணினா HCF. ஸோ HCFனா ஃபஸ்ட் வந்து இதில் எது காமனாக HCF எடுக்க முடியும், நம்மளுக்கு 5 தான் HCF. நம்பர்ஸ்க்கு வந்து 5. ஸோ அடுத்து HCFனா 3லுமே ஈக்குவலாக 3லுமே இருக்கணும், குறைந்த பவரில் இருக்கக்கூடியது. ஸோ அப்போ இங்கே B இருக்குது, இங்கேயும் B², இங்கே B இல்லை, அப்போ எடுக்க முடியாது. இங்கே C⁴ இருக்குது, இங்கேயும் C⁵ இருக்குது, இங்கே C³ இருக்குது, அப்போ C³ எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து இங்கே D³ இருக்குது, இங்கே D கிடையாது, இங்கே இது இல்லை, அப்போ எடுக்க முடியாது. அப்போ 5C³ தான் ஆன்சர். ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது. 600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை தேவைப்படுகிறது அப்படின்றாங்க. ஸோ ஒரு உலோக கலவையில் 15% தாமிரம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, 15% தாமிரம் வந்து 600 அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த உலோக கலவையோட அளவு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை டேரெக்டாக நீங்கள் அடித்தாவே ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ x is equal to 600 into 100 divided by 15. ஸோ இதை அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 4. ஸோ 4000. x is equal to 4000 கிலோ. ஸோ சிக்கும் 5க்கும் நடுவே வரும் எழுத்தை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே C இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் நடுவே இருக்கும் எழுத்து அப்படின்ற போது இந்த பக்கம் ஒரு 7 எழுத்து வரும். ஸோ அதேமாதிரி இந்த பக்கம் ஒரு 7 எழுத்து வந்துச்சுன்னா நடுவில் இருக்கிறது நம்மளுக்கு என்னது, P தான் நடுவில் இருக்கக்கூடிய எழுத்து. ஓகே, P தான் நடுவில். 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5. இதில் ஏதோ ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது. ஆக்சுவலாக இதுக்கு ஆன்சர் வந்து P. ஓகேவா, உங்களுக்கு ஆன்சர் வந்து P. அது ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது, அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு சதுர கம்பளமானது ஒரு பெரிய மண்டபத்தின் மையத்தில் 1024 பரப்பளவை கொண்டுள்ளது. அந்த கம்பளத்தோட பக்க நீளம். ஸோ ஒன்றும் இல்லை, சதுர கம்பளம்னா A² தான், பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ A² A வந்துட்டு 32, அதோட பக்க அளவு தான் கேட்குறாங்க. ஸோ 32ன்றது தான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஒரு தொட்டி வந்துட்டு 30 நிமிடங்களில் நிரப்புகிறது. ஓகே, ஸோ முதல்ல வந்து 30 நிமிடம் நிரப்புது, அடுத்த 30 நிமிடத்தில் இன்னொரு குழாய் வந்து 30 நிமிடத்தில் 40 நிமிடத்தில் நிரப்புது, இன்னொரு மூன்றாவது வந்து 24 நிமிடத்தில் காலி செய்யுது. ஸோ அது மட்டும் மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ எல்சிஎம்ஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம், 120. ஸோ இங்கே வந்து 4 + 3 - 5. ஸோ அப்போ இதை அடிச்சிங்கன்னா 7 - 5 2/120. இதை அடிச்சோன்னா 1/60. ஸோ மொத்தம் அந்த தொட்டி நிரம்புறதுக்கு வந்து எவ்வளோ நிமிடங்கள் ஆகும், 60 நிமிடங்கள் ஆகும். ஸோ ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 1/3 பங்கு. ஸோ ஆரம் = என்ன சொல்லிட்டாங்கன்னா h 1/3 பங்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ r = h/3. எனில் அது மொத்த பரப்பு கேட்குறாங்க. ஸோ உருளையோட மொத்த பரப்பு ஃபார்முலா என்னது, 2/r h + r. இதுதான் உருளையோட மொத்த பரப்பு ஃபார்முலா. ஸோ அப்போ 2 × 22/7 × r இப்போதான் என்ன போடலாம், h/3. ஸோ இங்கே h இருக்குது, ஆல்ரெடி r இப்போலாம் h/3 போடும். ஸோ இதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும், பை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த சம்மில் பை அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ 2/3 மேலே ஒரு h இருக்குது. ஸோ அது போக நம்மளுக்கு இங்கே உள்ள கிராஸ் மல்டிபிகேஷன்னா 3 4h/3. ஸோ அப்போ இதை உள்ளே பெருக்கும் போதுட்டு 8/h²/9. ஓகே, ஸோ 8/h²/9 தான் ஆன்சர். ஸோ ரியான்றது ஒரு மகிழுந்து
15,000க்கு 10% தனி வட்டி கடனாக பெற்றால் அவர் 9,000 கடனை முடிக்கும் தருவாயில் வட்டியாக செலுத்தினார் கடன் காலத்தை பயன்படுத்திய காலத்தை கணக்கெடுன்னு கேட்குறாங்க. ஸோ மகிழ்ந்து வாங்குவதற்கு எவ்வளோ 15,000 வட்டி வந்து எவ்வளோ கட்டிருக்காங்க 9,000. ஓகே, ஸோ தனி வட்டி இவ்வளோ தான். அப்போ SI = PNR / 100 ஃபார்முலா வந்துட்டு. ஸோ அப்போ வந்து 9,000 = 15,000 × 10%. நம்மளுக்கு வந்து என்ன வேணும், 6 எண்ணுங்க வந்து கேட்குறாங்க, / 100. ஸோ 3 0 3 0 இங்கே அடிச்சிடலாம். ஸோ 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 3 இதை வச்சு அடிச்சிங்கன்னா 3. ஸோ அப்போ n = 6. ஸோ n = 6 வருடங்கள். ஸோ 12 மாதம் சீருடை வழங்க 3000 செலவாகும் எனில் 1250க்கு மாணவர்களின் எண்ணிக்கை. ஸோ அப்போது 12 மாணவர்களுக்கு, ஓகே, ஸோ 12 மாணவர்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது, 3000 ரூபா தேவைப்படுது. அப்போது ஒரு மாணவருக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும், 1250. ஒரு மாணவருக்கு வந்து 250. ஸோ நம்மளுக்கு வந்து 1250 வந்து எத்தனை மாணவர்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 250 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் 5 பேருக்கு கிடைக்கும். ஓகேவா, 5 பேருக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம்ன்ற போது உங்களுக்கு என்ன ஆயிரும், a⁻m + 1 இருக்கு இல்லையா. ஸோ இதை பிரித்து எழுதுனீங்கன்னா a⁻m × a⁻1ன்னு வரும். ஸோ அதே மாதிரி a⁻m + 2 பிரித்து எழுதுனா a⁻m × a²ன்னு வரும். a⁻m + 3 பிரித்து எழுதுனீங்கன்னா a⁻m a³ வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் காமனாக என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிடுவோம். ஸோ ரிமைனிங் வந்து காமனாக இல்லாத எடுத்து எழுதுவோம், அதிகமான இருக்க பவர். ஸோ காமனாக இருக்கிறது வந்து am இருக்குது. அதுக்கடுத்து காமனாக a² எது அதிகமாக இருக்குது, a³ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ am + 3. ஸோ பேஸ் 1 இருந்து பவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஆட் பண்ணி a⁻m + 3ன்னு போகும். ஸோ அடுத்து வந்துட்டு எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஸோ எல்சிஎம்னாவே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும், 2 நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்பர்ஸ்க்கு வந்துட்டு எல்சிஎம் பார்த்துடணும். ஸோ 9 12 நான் 12 என்ன சொல்லியிருக்கேன், இதோட மடங்கு எது பெரிய நம்பரோ அதோட மடங்கு 24 9ஆல் டிவைட் ஆகுது. அடுத்து 36. ஸோ 36 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து எல்சிஎம்னா காமனாக இருக்கணும், பெரிய பவரில் இருக்கணும். ஸோ அப்போ a³. அடுத்து b காமனாக இருக்கணும், பவரில் இருக்கணும். அடுத்து c². ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். இந்த தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு. ஸோ அப்போ வந்து இது ஃபஸ்ட்டு ஜிபியா ஏபியான்றது செக் பண்ணணும். ஸோ இந்த செம்மை பொறுத்தவரைக்கும் ஜிபி. ஸோ நான் எப்படி செக் பண்ணேன்னா செகண்ட் டேர்ம் / ஃபஸ்ட் டேர்ம். ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வருது, 2/3. ஸோ அதே மாதிரி எந்த டேர்மும் செக் பண்ணாலும் எனக்கு 2/3 வரும். ஸோ அடுத்த டேர்ம்ன்றது நம்மளுக்கு இதில் என்னது ar²ன்னு போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன வரும்னா இன்னொரு 6 பெருக்கும். அப்போ கடைசி டேர்மு இன்ட்டு ஒரு 6 பெருக்குனா எனக்கு அடுத்த டேர்ம் கிடச்சிரும். ஸோ 18 இன்ட்டு ஆரோட வேல்யூ எனக்கு 2/3. ஸோ இது ரெண்டையும் பெருக்குனேன்னா எனக்கு கிடச்சிருமா. ஸோ இங்கே அடிச்சிங்கன்னா 9. ஸோ அப்போ 1/27. 1/27ன்றது தான் எனக்கு ஆன்சர். ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில எழுத்துக்களை அடுத்த 2 எழுத்துக்களை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ABCDE. அடுத்து BCயை விட்டாங்க D. அடுத்து E விட்டாங்க F. அடுத்து FDயை விட்டாங்க H. அடுத்து ABCDEFHIJ. ஓகே, J. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன வருது, Eக்கு அடுத்து F, JFன்றது தான் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் வந்து 2வது கொஸ்டின் கூடிய மேக்ஸு விளக்கங்கள். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களையும் டெஸ்ட்டு எழுதி பார்க்க சொல்லுங்கள். ஸோ டெஸ்ட்டு மாடல் கொஸ்டினோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு எழுதுங்க. ஸோ இன்னும் மாடல் கொஸ்டின் உங்களுக்கு தேவை அப்படின்னா குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்பு அல்லது டெலகிராம் குரூப்பு லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம்.